ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வம்பளம் தான் முக்கு அப்படின்னு ஒரு இடம்லாம் உண்டு. எதுக்குன்னா நேரம் போகாமல் அங்கே உட்காந்து என்ன செய்கிறது, அது ஒரு சோம்பேறித்தனத்தையும் கூட குறிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்தில் போய் இருக்கக்கூடாதவங்கெல்லாம் போய் உட்காருவாங்க. நமக்கு அது தேவையில்லை. சில நேரங்கள் அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையில்லாத இடத்திலிருந்து நம்ம தூர எந்திரிச்சு போயிடும். இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். நம்ம இருக்கிற இடம் கரெக்டாக, அது தகுதியான இடமா, அது இல்லை அப்படின்னா தூர ஓடிடணும். இருக்கிற இடத்திலே இருந்துக்கிட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார்னா ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா சில இடங்களில் விலகி ஓடுங்கள் அப்படி சொல்லுறதெல்லாம் பார்க்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா, இருள் வெளிச்சமாய் மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் நாம் அமர்ந்திருந்தால் எழுந்து ஓடிடணும். பைபிள் அதை தெளிவாக சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதா இருக்கும். பாருங்க, ஒரு தம்பி எனக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையும் கூட, இந்த இடத்துல இருக்காதீங்க, போயிருங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால நல்லா இருக்கேன். அதனால தேவன் நீங்கள் இருக்கிற இடம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத இடமா இருந்தால் உடனே எழுந்திருந்து போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடம் உங்களை நாசப்படுத்தும். லோத்துட்ட ஆண்டவர் அதான் சொன்னார், ஓடிருப்பா, நீ மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காத அப்படி சொன்னால் அவன் என்ன செய்தான், அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் தூதர் பிடிச்சி கொண்டு போய் அவனை வெளியே விட்டாங்க. அப்பவும் பாருங்கள், மலைக்கு போகாமல் என்ன செய்தான், பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போகிறான். வாழ்க்கை நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எழுந்திருந்து ஓடிருங்க. அதே நிலைமையில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அதே இடத்தில் உட்கார்ந்துருந்தால் நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் கூட சில நேரங்கள் நஷ்டப்பட்டுரும். ஓடுங்க அப்படின்னா ஓடிட வேண்டியதுதான். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்ன, உன் தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார், போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதத்தின் விசுவாசத்துடைய தகப்பனாக இருக்க மாட்டீங்களா? இடம் சரியில்லைன்னு ஓடிடணும். நகோமி தப்பான ஒரு முடிவு எடுத்து மோவாப் தேசத்துக்கு போனால் இழப்பை சந்தித்தால், பெத்லேஹேம் ஆண்டவர் சந்திச்சிட்டான்னு சொன்ன உடனே யாரை காப்பாற்றணும்னு அந்த ஊருக்கு வந்தாலும் 3 பேர் செத்து போனாங்க. உடனே எஞ்சி ஓடிட்டான். அவன் உடனே எழுந்திருந்து பெத்லேஹேமுக்கு போனதுனால என்ன ஆசீர்வாத நன்மை கிடைத்தது அப்படின்னா, குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இயேசுநாதருடைய வம்சத்தில் கொண்டு போய் ஆண்டவர் அட்டாச் பண்ணி விட்டார். பற்றிலாம் எழுந்திருந்து தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் இருந்தால், உண்மையான தேவனுடைய பிள்ளைய கண்டிப்பாக நமக்கு தெரியும், நமக்கு இருக்கிற இடம் நமக்கு சரியில்லை அப்படின்னு ஆவியா நம்மோடு பேசுவார். இப்போ உங்கள் கூடயே பேசுவார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அதனால் அந்த இடங்களை விட்டுட்டு சர்ச்சுக்கு போங்க, ஜோமனுங்க, அல்ல வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிங்க. தேவ பாதத்தில் அப்படி நேரங்களை வீணடிக்காமல் தேவையில்லாத மனிதர்களோடு பழகி கெட்ட பழக்க வழக்கம், குடி பழக்கம், இதெல்லாம் வாழ்க்கையை நாசப்படுத்தும். அதனால் எழுந்திருந்து போக வேண்டிய இடத்த விட்டு எழுந்திருந்து போனால், பைபிளை வாசிக்கிறோம், போனவங்க ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், நகோமி ஆசீர்வதிக்கப்பட்ட, நிறைய எடுத்துக்காட்டு. நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? எழுந்திருந்து போங்க. காட் பிளஸ் யூ.